தகுதி சான்று கட்டண உயர்வை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் இன்று முதல் லாரிகள் ஓடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் தனராஜ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இன்னும் ஒரு வார காலத்தில் தங்களது கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கோரிக்கையை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவித்தார். கட்டணம் உயர்வு வெறும் 250 ரூபா இருந்ததுங்க. எந்த மாடல் வண்டியாக இருந்தாலும் 250 ரூபா தான் இத்தனை வருஷமா இருக்கு. ஆனா மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா 20 வருஷத்துக்கு மேல போன வண்டிகளுக்கு 28,200 ரூபா பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் லாரிகள் எஃப்சி இல்லாம நிற்கிறாங்க. கடந்த 17-11 இருந்து இன்னைக்கு வரைக்குமே. அதனால நாங்க இந்த 2 நாளைக்கு முன்ன உள்துறை செயலாளர் முதன்மை செயலாளர் திரு உமாநாத் சார் அவரை பார்க்கும்போது எங்களுடைய சிரமத்தை சொன்னோம். நீங்க என்ன மத்திய அரசு தானே போட்டது, அதுக்கு முன்னையே ஒரு 3 தடவை பார்த்துட்டோம். 4வது முறையா நேற்று முந்தா நாள் பார்க்கும்பொழுது அவர் சொன்னார், இல்ல நீங்க இந்த போராட்டம்லாம் எதுவும் அறிவிக்க வேணாம், கொஞ்சம் இருங்க நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதை நேரடியாக தலையிட்டு எங்களுடைய நியாயமான கோரிக்கையை கண்டிப்பாக செய்து கொடுப்பாங்கிறத நம்புறோம்.